கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் எனக்கு ஒரு வேத பகுதியை கொடுத்தார். அந்த பகுதியை நிதானமாய் வாசிக்கும் பொழுது நீங்கள் நன்றாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கின்றேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் உள்ள வசனங்கள். ஏசாயா 61 1 முதல் 7 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி, பூர்வத்திலே நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா பெரிய தீர்க்கதரிசிகள் 4 பேரில் மிக முக்கியமானவர். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இந்த 4 பேரும் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று வேதத்திலே அழைக்கப்படுகின்றார்கள். ஓசியாவிலிருந்து மல்கியா வரைக்கும் உள்ள 12 தீர்க்கதரிசிகளும் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஏசாயாவை என் மனம் கவர்ந்த தீர்க்கதரிசி என்று நான் சொன்னால் மிகையாகாது. ஏனெனில் அவர் சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனங்களில் பல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பில் இருந்து, அவருடைய வளர்ப்பில் இருந்து, அவருடைய ஊழியம், அவர் யாருக்கு ஊழியம் செய்வார், எப்படி ஊழியம் செய்வார், அவர் எந்த இடங்களிலே ஊழியம் செய்வார், அவருடைய வளர்ப்பு எப்படி இருக்கும், அவருடைய பாடு மரணங்கள் எப்படி இருக்கும், அவர் சிலுவையில எப்படி மரிப்பார், எப்படி காயப்படுவார், எப்படி அவரை அவமதிப்பார்கள், எப்படி அவரை பரிகசிப்பார்கள், எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார், மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், அதன் பிறகு அவர் உயிர்த்து எழும்புவார், எழுந்த பிறகு எப்படி பிதாவினிடத்தில் செல்லுவார், முழு உலகம் எப்படி சுவிசேஷ மயமாக மாறும், ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும், ரகசிய வருகை எப்படி இருக்கும், பகிரங்க வருகை எப்படி இருக்கும், அவருடைய பாதங்கள் எப்படி மலைகளின் மேல் தங்கும், 1000 வருஷ அரசாட்சி எப்படி நடக்கும், அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே என்னவெல்லாம் நடக்கும் என்று சொல்லி எழுதி வைத்த தீர்க்கதரிசி தான் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா. நாம் அதை வாசிக்கும் பொழுது எதை வாசிப்போம்? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்றெல்லாம் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வசனங்களை தான் நான் வாசிப்போம். ஆனால் அதையும் தாண்டி ஏராளமான சத்தியங்கள் இந்த புத்தகத்தில் புதைந்திருக்கின்றது. இன்று நாம் வாசித்த இந்த வேதத்தின் முதல் பகுதி எப்படி துவங்குகிறது? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இந்த கூடுகையிலே நான் எதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேத பகுதி தான் இது. ஆனால் இந்த முதல் வசனத்திலேயே என் கண்கள் சொருகி போய் எவ்வளோ நேரம் அதை விட்டு என்னால் வெளியே வர முடியவில்லை. What a great miracle! கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த வேத வசனம் யாரை குறித்து சொல்லுகிறது என்று நான் ஆராய்ச்சி செய்த பொழுது அது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அவருடைய முதலாம் வருகையின் ஊழியம் எப்படி இருக்கும், அவருடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும் என்றெல்லாம் இந்த அதிகாரம் சொன்னாலும்
ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் கூட இந்த அதிகாரம் சொந்தமானது. நீங்கள் கூட சொல்லலாம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய மேன்மை எது தெரியுமா? உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான். ஹல்லேலூயா. உலகத்தில் அநேகர் இந்த அபிஷேகத்தை நம்புவதில்லை. அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. உலகத்தில் அநேகர் இந்த அபிஷேகத்தை குறித்து பரிகசிக்கிறார்கள். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை நம்புகிற ஒரு நபராய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் கண்டுகொண்டீர்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். வாழ்க்கை என்பது ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசு. சொல்லுங்க, வாழ்க்கை என்பது. அங்க சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்றீங்களே, அது பிசாசின் பொய். ஹல்லேலூயா. அது வல்ல நிஜம். ஆண்டவர் அந்த சோகத்தின் வாழ்க்கையை தான் சந்தோஷமா மாத்த உலகத்துக்கு வந்தார். அதுக்கு தான் உங்களை என்னைய ரட்சித்தார். நாம் இருக்கிற பிரகாரமாகவே வாழுகிறோம் என்றால் நமக்கு ஒரு ரட்சகர் தேவையில்லை, நமக்கு ஒரு மீட்பர் அவசியம் இல்லை, ஒரு அற்புதங்களின் ஆண்டவர் நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரும் இருக்கிறாரு, எனக்கு சோகமா இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், வாழ்க்கை என்பது ஒரு பரிசு, தேவனுடைய பரிசு. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பல நேரங்களில் நாங்கள் வெளி தேசங்களுக்கு போகும் பொழுது அங்க நல்ல இடங்களை எல்லாம் நான் பார்த்தால், அல்லது ரொம்ப நல்ல ஆகாரத்தை எல்லாம் சாப்பிடும் பொழுது உடனே எனக்கு யாரு ஞாபகம் வரும் தெரியுமா? வீட்டில் விட்டுட்டு போன என் பிள்ளைங்க ஞாபகம் தான் வரும். ஏன்னா நான் எதை பார்க்குறேனோ அதை என் பிள்ளைங்களும் பார்க்கணும் நான் விரும்புகிறேன். நான் எதை சாப்பிட்றேனோ அதை என் பிள்ளைங்க சாப்பிடணும்னு என்ன சொல்கிறேன், விரும்புகிறேன். இயேசு கூட அதான் விரும்பினார். நான் போகிறேன், போயிட்டு வந்து உங்களை என் கூட என்ன செய்வேன், கூட்டிட்டு போயிடுவேன். நான் எங்க இருக்கிறேனோ அங்க நீங்களும் என் கூட இருக்கணும். இவ்வளவு ஒரு அன்புள்ள ஆண்டவர் பாருங்கள். இயேசு இப்பொழுது எங்கே இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. இயேசு இப்பொழுது எங்கே இருக்கிறார்? நீங்க எங்க இருக்கணும்னு விரும்புவார்? பரலோகத்துல. பரலோகத்துல சோகம் உண்டா? பரலோகத்துல துக்கம் உண்டா? குடி வெறி உண்டா? இல்லவே இல்லை. அப்போ பரலோகத்தில் நான் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவார் என்றால், இந்த பூமியில நம்ம வாழ்ற நாள்ல கூட நமக்கு ஒரு குட்டி பரலோகத்தை தர்றதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை இயேசுவால் மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையில சோகங்களை, பிரச்சனைகளை, சூழ்நிலைமைகளை மாற்றுவதற்கு ஒரு வல்லமையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவர் வாழ்க்கையை பரிசா கொடுத்துட்டு அப்புறம் பார்க்கிறாரு, நான் என் பிள்ளைக்கு பரிசாய் கொடுத்த வாழ்க்கையை ஒருவன் பறிக்க வருகிறான். அவனுடைய பெயர் என்ன? சாத்தான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றான். அப்ப பிசாசு எதுக்கு வர்றான்? சொல்லுங்க, பிசாசு எதுக்கு வரான்? திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். நேற்று ராத்திரி தான் சமாதானமா இருந்துச்சு வீடு, இன்னைக்கு காலையில யுத்த களம் மாதிரி ஆறிச்சு. எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு தெரியல, ஏன் நடந்துச்சு தெரியல. என் பிள்ளைய சண்டே கிளாஸ்க்கு கையில கூட்டிட்டு கொண்டு போய் நான் விட்டேன் சர்ச்சில். அவ்வளோ அன்பா என் பிள்ளை இயேசுவை நேசிச்சது. ஆனா இப்போ என் பிள்ளை இயேசுவை விட்டு விலகிருச்சு. ஏன்? செஞ்சது யார் தெரியுமா? ஒரு திருடன். செஞ்சது யார் தெரியுமா? அழிக்க வருகிற ஒரு திருடன், பொல்லாத பகைஞன். அவன் தான் நம்ம குடும்பத்தை அழிக்க நினைக்கிறானே ஒழிய கர்த்தர் அல்ல. இன்னைக்கு நீங்க சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் கர்த்தர் கிடையாது. சில வேளைகளை மனுஷனை பிசாசு கையில பயன்படுத்துறான், ஆனா கர்த்தர் அதுக்கு காரணம் கிடையாது. அப்படி என்றால் இதெல்லாம் மாற்றி போடுறதுக்கு தான் ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வழியை சொல்ற அதிகாரம் தான் இந்த அதிகாரம். அதிகாரத்தின் துவக்கம் இப்படி சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். எதுக்கு? ஏன் வந்தாரு? எதுக்கு வந்தார்? என்ன செய்ய போறார்? என்ன செய்வார்? இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை இதை அறிந்திராமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இதை அறிய செய்யும்படிதான் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. வேதத்திலே எப்பொழுதும்
நாம் படிக்கிற வேத வசனங்களுக்கு சாட்சியாக ஒத்த வசனங்களை தேட வேண்டும். இப்பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? தேவ ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். நல்லா கவனிங்க, ஹோலி ஸ்பிரிட் கிரிய செஞ்ச முதல் இடம் எங்க தெரியுமா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இந்த பூமியின் மேல அசைவாடினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. பூமி எப்படி இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? சொல்ல மாட்டீங்களே. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்படித்தான் இருக்குது, ஒழுங்கே கிடையாது. பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? ராத்திரி படுக்கும் போது எத்தனை நாள், என்ன ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்ந்து நான் சாதிச்சுட்டேன், எதுக்கு ஆண்டவரே வாழ்றேன், இத்தனை வருஷமும் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை எப்படி இருக்குது? வெறுமையா இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்ல, ஊழிய சரி எங்களுக்கு கூட சில வேளைகள் அந்த வெறுமையின் உணர்வுகள் வரும். ஓடி ஓடி ஊழிய செய்றோம், என்ன ஆண்டவரே சாதிச்சோம், எதுலையுமே ஒரு திருப்தி இல்ல ஆண்டவரே, விரக்தியா இருக்குது ஆண்டவரே. இந்த எண்ணத்தை கொடுத்தவர் தேவன் கிடையாது, இந்த எண்ணத்தை கொடுக்கிறது பிசாஸ். வேதம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தில் என்ன இருக்குது? இருள். நம்ம குடும்பங்கள்ல பல நேரங்கள்ல கிறிஸ்தவ குடும்பமா இருந்தாலும் சரி, விசுவாச குடும்பமா இருந்தாலும் சரி, சில இடங்கள்ல இருள் வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வேதம் சொல்லுது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன செய்தாரா? அசைவாடி கொண்டார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, thank you Holy Spirit. ஏன் அசைவாடினாரு? அந்த இருளை மாற்ற. ஏன் அசைவாடினாரு? ஒழுங்கின்மையை மாற்ற. ஏன் அசைவாடினாரு? அங்க இருக்கிற எல்லா எம்ப்டினஸ் மாத்துறதுக்கு, வெறுமையை மாத்துறதுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாரு, உன் மேல நான் வந்து தங்கி இருக்க போறேன். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மை, உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் மாற்றும்படி இந்த வருஷம் உங்க குடும்பத்தை தேவன் மாற்ற போறார். இந்த வருஷம் உங்களையே மாற்ற போறார். உங்கள் புருஷனை ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த வருஷம் உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் மாற்ற போறார். ஏன் தெரியுமா? உங்க மேல வந்து இன்னைக்கு தங்கி இருக்க போறார். இன்னையிலிருந்து அவர் கிரியை செய்ய போகிறார். எப்படி ஆதியாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் ஒழுங்கில்லாத பூமியை சூப்பரா மாத்தினாரோ, அது போல நம்ம வாழ்க்கையும் ஆண்டவர் சூப்பரா மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆனா அதுல உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரோடு இணைஞ்சு எப்படி உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை, உங்க சூழ்நிலையை, உங்க ஊழியத்தை, உங்க எல்லா காரியங்களையும் நீங்க எப்படி மாற்ற முடியும்? யங் கேர்ள்ஸ், உங்களுக்கு சொல்றேன், உன் வாழ்க்கை ரொம்ப சோதனையின் மத்தியில ஓடிட்டு இருக்கு. உன்னால சில காரியங்களை ஓவர் கம் பண்ண முடியல. யூ ஆர் நாட் ஏபிள் டு ஓவர் கம் யுவர் டெம்ப்டேஷன்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல இருக்க. பட் ஐ ப்ராமிஸ் யூ, தேர் இஸ் விக்டரி இன் அனாயிண்டிங். ஆவியானுடைய அபிஷேகத்துல ஒரு வெற்றி இருக்குதுமா, அதை கொடுக்கத்தான் உன்னை இன்னைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, 4 மிக முக்கியமான காரியங்களை நமக்கு இருக்கிற நேரத்துல சுருக்கமா உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அதே போல அனுபவத்தை உடைய சில பெண்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு, நம்ம வாழ்க்கை எப்படி மாறும், அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் லூக் சாப்டர் 1 34 இருந்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 1:34-35. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவர்களுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இந்த வேத பகுதியை எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு வாசிக்கிறோமோ இல்லையோ, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சில் வாசிச்சிருவாங்க, இல்லாட்டி நம்மளாவது அந்த நாட்கள் ஒரு தடவை என்ன செஞ்சிடறோம், வாசிச்சிடறோம். சரி, மரியாள் என்ற ஒரு வாலிப பெண், இளம் பெண் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறாள்.
அவன் ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங் அப்படின்னு பைபிள் சொல்லல. நம்மளை போல ஒரு சாதாரண பெண். இந்த சாதாரண பெண்ணுடைய வாழ்க்கையில அசாதாரணமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சதுதான் இங்க பார்க்கிறோம். தேவதூதன் மரியாளை சந்திக்கிறார். தேவதூதன் அவரை பார்த்து, உனக்கு இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, அவன் ஒரு வெர்ஜின் கேர்ளா இருந்ததுனால அவளுக்குள்ள ஒரு கேள்வி, இது எப்படி ஆகும்? இஸ் இட் பாசிபிள்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவது, இயற்கை முறை அல்லாதபடி கர்ப்பவதியாவது நடக்கவே நடக்காத ஒண்ணு. அவள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? தேவதூதன் அவளுக்கு சொன்ன பதில் வாசியுங்கள். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உனக்குள் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆதியாகம புஸ்தகத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருந்த பூமியை மாத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கிற முழு உலகத்தை ரட்சிக்கிறதற்கு ஒரு ரட்சகர் ஒரு பெண்ணின் மேல் வந்தார். அவர் ஏன் ஆதியில் அசைவாடின மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் அப்படியே எல்லா உலகத்தில் உள்ள எல்லார் மேலே வல்லமை ஊத்தி மாத்திர உன்னைய அப்படின்னு செஞ்சிருக்கலாம். அவர் அப்படி செய்யல. தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே உயர்ந்தவைகள், அவைகள் மகாமேன்மையானவைகள், மனுஷ அறிவுக்கு புரியாதவைகள். நான் ரொம்ப யோசிப்பேன், ஆண்டவரே, திடீர்னு வானத்துல அப்படியே மத்திய ஆகாயத்துல நின்று, நானே ராஜாதி ராஜா, நானே கர்த்தாதி கர்த்தர், நானே தெய்வம், என்ன தவிர வேற தெய்வம் சொல்லக்கூடாதா ஐயா? ஒரு நாளாவது நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாவிகள் எல்லாம் மனம் திரும்புவாங்களே அப்படின்னு நான் எத்தனையோ முறை யோசிச்சிருக்கேன். அப்படி அவர் செஞ்சுட்டாருன்னா நமக்கெல்லாம் என்ன வேலை? உலகத்துல ஒரு வேலை கிடையாது. அவர் ஏன் செய்யல எனக்கு தெரியல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, அத நம்ம கையில கொடுத்துட்டாரு. இது உன் வேலை, நான் என் வேலையை செஞ்சுட்டேன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ now is your time, நீ போ, நீ சொல்லு. சரி, இங்கே அவர் மரியாளின் மேல் தங்கி சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஹோலி ஸ்பிரிட் வரும்போது முதல்ல என்ன தெரியுமா தருவாரு? பலத்தை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. உலகத்துல உள்ள வேலைக்கு என்ன வேணும்? உலக பலன். சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க. அப்போ நான் இப்போ முழு நேரம் ஊழியமா இருக்கிறேன். நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த காலத்துல மருத்துவராக எனக்கு ஒரு கிளினிக் இருந்துச்சு. அப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. வரும்போது, அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குமா அப்படிம்பாங்க. சரி, செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் கேட்பேன், எனக்கு 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றுங்கம்மா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், அந்த தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் எல்லாம் நான் செய்யவே மாட்டேன். நான் சொல்லுவேன், குளுக்கோஸ் தேவையே இல்லை, அந்த காசுக்கு வீட்டில் போய் நல்லா வாங்கி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்கனால. அதெல்லாம் வேண்டாம், 2 பாட்டில் ஏற்றுக்கம்மா. வரும்போது 2 பேர் தாங்கி பிடிச்சிட்டு வருவாங்க. சரி, தொல்லை தாங்காம என்ன செஞ்சிருவோம் சில வேளைகளில், சரி வாங்க, ஏன்னா சைக்கலாஜிக்கலாகவும் சில ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இவங்களுக்கு குளுக்கோஸை போட்டால் தான் இவங்களுக்கு என்ன வரும்? பலன் வரும். போட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு நடந்து போவாங்க பாருங்க, அது வீர நட மாதிரி இருக்கும். இந்த ஆளா வரும்போது இப்படி வீக்கா வந்தாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஏன்னா குளுக்கோஸ் போட்டா என்ன வந்துருது? பலன் வந்துருதுங்கிறது அவங்க விசுவாசம். உலக பிரகாரமா சரீரத்துக்கு பலன் வேணும்னா சாப்பிடணும், சரீரத்தை பார்த்துக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலன் இந்த சரீர பலத்தை வச்சு என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய பலன் வேணும், அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வேணும். ஜெபம் பண்றதுக்கு ஆள் திடகாத்திரமா இருந்தா நல்லா ஜெபம் பண்ணுவாங்கன்னு கிடையாது. என் கூட ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க, சிஸ்டர் எஸ்தர். அவங்க ஒரு டீச்சரா இருந்து ஜாபை ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஜீசஸ் மிஷன்ல ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு தின் ஃபிகர் தான், ஆனா ஒரு நாளெல்லாம் அலுவலகத்தில் உற்சாகமா ஊழியம் செய்வாங்க. என்னோட கூட கோகிலா அப்படின்னு சொல்லி ஒரு யங் கேர்ள் வந்திருக்கிறா, பின்னாடி இருக்கிறா புக் ஸ்டால்ல. அவ குச்சி மாதிரி தான் இருப்பா, ஆனா காலையில சிஸ்டத்துல உட்கார்ந்தான்னா அவ ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. அந்த பலன் எங்கிருந்து வருது தெரியுமா? உன்னதமானவர் கொடுக்கிற பலன். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், மரியாள் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவளுக்குள் ஒரு புது பலன் வந்துச்சு. அந்த பலன் முதல்ல தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ள வச்சது. இன்னைக்கு நமக்கு பிரச்சனையே எது தெரியுமா?
இது தேவ சித்தம் கிடையாது, இந்த புருஷன் தேவ சித்தம் கிடையாது, இந்த வேலை தேவ சித்தம் கிடையாது, இந்த ஊருக்கு வந்தது தேவ சித்தம் கிடையாது, இந்த ஊழியம் தேவ சித்தம் கிடையாது. இப்படி நமக்கே ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிறோம். ஆமா, நீங்க ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணீங்க, சிலர் லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணிட்டீங்க, இப்ப என்ன செய்ய முடியும்? டைவர்ஸா பண்ண முடியாது. அப்ப எது தேவ சித்தம்? காத்திருந்து காத்திருந்து ஜோம் பண்ணி அந்த புருஷனை ரட்சிப்புகளை நடத்துறது தான் தேவ சித்தம். அதுக்கு ஞானமா நடக்கணும், அன்பா நடக்கணும், பிரியமா நடக்கணும். சில பெண்களுக்கு அன்பு காட்டுறதுன்னா என்னன்னே தெரியாது, அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஏமா, ஹஸ்பண்ட் அன்பா இரு, அவர் வந்தா உபசரி, பாசமா பேசு, அவரை கரிசனையா நடத்து, இதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதா இருக்குது, வேற வழி கிடையாது. ரட்சிக்கப்படாத கணவர் கல்யாணம் பண்ணிட்டீங்க, வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவர் மாற்றங்களை கொண்டு வருவாரு, அவர் ஞானத்தை தருவாரு, அவர் கிருபையை தருவாரு. ஒரு நாள் வரும், ரட்சிக்கப்படுவார். அது வரைக்கும் அப்பா இது உங்க சித்தம்பா, உங்க சித்தம் தான், உங்க சித்தம் தான்ப்பா, நான் ஏத்துக்கிறேன்ப்பா, நடக்க பலன் தாங்க, செய்ய பலன் தாங்க, நேசிக்க பலன் தாங்க. பலன் சொல்லுங்க, என்ன தராரு? ஆவிக்குரிய பலன். ஒரு சிஸ்டரை நான் அறிவேன், ரொம்ப பேதையான ஒரு பெண்ணு தான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் முன்கோபி, அப்படி என்ன வந்தால் டாம் டூம்னு வீட்டில் வந்து அப்படி வெடிகுண்டுலாம் வெடிக்கும், அப்படி சூழ்நிலை. ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்லியிருக்கிறார். இந்த அம்மா மறந்துருச்சு, வேகமாக வீட்டுக்குள்ள வந்து காலையிலே சொல்லிட்டு போனேன்ல உனக்கு, ஏன் இதை செய்யாமல் இருக்க? நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? எனக்கு என்ன வேற வேலை இல்லை வீட்டில், காலையிலேருந்து எவ்வளோ வேலை செஞ்சேன், நான் சும்மாவா உட்காந்துட்டு இருந்தேன், உங்கள் பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கே எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த அம்மா அவர் முகத்தில் அப்படி எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது பார்த்த உடனே வேகமா, சொல்லுங்கள் அரசே, 5 நிமிடத்தில் அடியை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு இருக்கிறார். ஜஸ்ட் இமேஜின். அவ்வளவுதான், கோபமா வந்த புருஷனுக்கு இருந்த கோபம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? சொல்லுங்கள் அரசே, 5 நிமிடத்தில் அடியை நிறைவேற்றுகிறேன். நினைச்சு இந்த பேதையான பெண்ணுக்கு இந்த அறிவு எங்கிருந்து வந்துச்சு? இதெல்லாம் ஆவியானவர் கொடுக்கிற பலன். ஹல்லேலூயா. இவங்களும் மாம்சத்துல பேசி இருந்தாங்கன்னா அன்னைக்கு நடந்திருக்கதே வேற. ஆவியானவர் உங்களுக்குள்ள வராரு பாருங்க, உங்க மேல தங்கி இருக்கிறாரு, உள்ள உன்னை உருவாக்குறாரு. யாரை உருவாக்குறார் தெரியுமா? கிறிஸ்துவ. ஹல்லேலூயா. இங்க பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. இந்த பலன் எதுக்கு தெரியுமா? நீங்க ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் யாரை வெளிப்படுத்தணும்? கிறிஸ்துவ. ஒவ்வொரு பேச்சிலையும் யாரை வெளிப்படுத்தணும்? கிறிஸ்துவ. ஒவ்வொரு உரையாடலையும் யாரை வெளிப்படுத்தணும்? கிறிஸ்துவ. அவர் பேசுறதுக்கு பதில் பேசினா, என்ன வாயாடி மாதிரி கூட கூட பேசுற அப்படின்னு சொல்லுவாரு. அவர் பேசுறதுக்கு பதில் பேசாது இருந்தா, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு என்ன ஒரு அழுத்தமா இருந்தா சும்மா இருக்கேன் பாரு. அப்ப அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. நடுவுல என்ன செய்யணும்னா, அப்பா இப்படி பொங்குறாருப்பா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பான்னா, அவர் அழகா ஞானமுள்ள வார்த்தைகளை உள்ளத்துல கொடுப்பாரு. உள்ளுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படும் பொழுது மாம்சீக சுபாவங்கள் எல்லாம் அடங்கி போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான தேவன் உங்க மேல வந்து உங்களுக்கு உள்ள கிறிஸ்துவ உருவாக்குறார். ஒருவேளை இன்னைக்கு புதுசா இன்னைக்கு தான் அந்த சர்ச்சுக்கு முதல்ல வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை இன்னைக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தாரு தெரியுமா? உங்க உள்ளத்துக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள இயேசுசாமி வரணும். நீங்க உங்க மனசை திறந்து அந்த இயேசுசாமியை மனசுக்குள்ள கூப்பிட்டுட்டீங்கன்னா அவர் மனசுக்குள்ள வந்து இருப்பார். அப்புறம் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்க மட்டும் சந்திக்க மாட்டீங்க, யாரு கூட சேர்ந்து சந்திப்பா? இயேசுவும் சேர்ந்து சந்திப்பார். மரியாளுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியானவர் வந்தார், பலப்படுத்தினார், கிறிஸ்துவை பிறக்க செய்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், 20 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், ஆனா இன்னும் உங்க பேச்சு மாறலைன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள வளரலைன்னு அர்த்தம். நீங்க 25 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், இன்னும் உங்க லைஃப் பேட்டர்ன் மாறலைன்னா கிறிஸ்து இன்னும் உள்ள இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல வர போறாரு, உங்க சுபாவத்தையே மாத்த போறார். வேதத்துல ஒரு நல்ல வசனம் உண்டு, ஐ திங்க் எசேக்கியேல் 36:27 நினைக்கிறேன். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏதோ எடுத்து போடுறாரா? ஆவியானவர் வரும் பொழுது கல்லான இருதயம் மாறிடுது. இன்னைக்கு
20 வருஷமா 25 வருஷமா விசுவாசிகள் ஆக ஆக ஹார்ட் ரொம்ப சாஃப்ட் ஆகணும். ஆனா இன்னைக்கு ஹார்ட் ரொம்ப ஹார்டா இருக்குது. அங்க கிறிஸ்துவ பார்க்கவே முடியல. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு என்ன இருதயத்தை தர்றாரா? சதையான இருதயம், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஹோலி ஸ்பிரிட் வராரு, முதல்ல உங்களை மாத்துறாரு. சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் யாரை மாத்துறாரு? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை இல்லை, என்ன மாத்துறாரு? அப்படி சொல்லுங்க. ஆவியானவர் யாரை மாத்துறாரு? உங்க மனசை மாத்துறாரு, உங்க பேச்சை மாத்துறாரு, உங்க செயலை மாத்துறாரு. உங்களுக்கு உள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்படும்படி அவர் கிரியை செய்றார். இந்த மீட்டிங் முடிச்சு நீங்க போகும்போது ஒரு ஜெபத்தை செஞ்சுட்டே போகணும். பரிசுத்த ஆவியானவரே, என் மேல வந்தீங்களப்பா, என் இருதயத்தை மாத்துங்கப்பா, என் கல்லான இருதயத்தை மாத்துங்க, எனக்குள்ள புது இருதயத்தை தாங்க. கிறிஸ்தியனிலிருந்து வெளிப்படணும். கிறிஸ்து வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாருனாலே உங்க வாழ்க்கை மகிமைக்கு நேரா நடக்க துவங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹalleluya. ஒரு பாட்டு இருக்குல்ல, சும்மா ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தா என்ன இருக்குது சொல்லுங்க. உள்ள கிறிஸ்து வந்துட்டாருன்னா என்னது? வெற்றி, வெற்றி, வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுங்களேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹalleluya. இயேசு உள்ள இருந்தா நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. அந்த இயேசுவை உள்ள தக்க வைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். சரி, நான் சொன்னேன் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறாருன்னு. அந்த ஆவியானவர் வேற என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்னு பைபிள்ல இருந்து ஒரு அதிகாரத்தை எடுத்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 47ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார், என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் என்னை 1000 முழம் அளந்து தண்ணீரை என்ன செய்தார்? கடக்க பண்ணினார். எப்படி கடக்க பண்ணிருப்பாரு? சென்னையில ரோட கிராஸ் பண்றீங்க, உங்க குட்டி பிள்ளைய கையில கூட்டு போறீங்க, ஓடு முன்னாடி அப்படி சொல்லுவீங்களா? அங்க பார்த்து இங்க பார்த்து கையில கைய பிடிச்சுக்கிட்டு பத்திரமா நடத்திட்டு போவீங்களா? ரோடே கிராஸ் பண்ண மாட்டீங்களோ நீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? கைய பிடிச்சுக்கிட்டு பத்திரமா அப்படி கூட அணைச்சிக்கிட்டு என்ன செய்வோம்? கடக்க பண்ணுவோம். இங்க பைபிள் சொல்லுது, தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு உன்னத அனுபவத்தை கொடுக்கிறார். அவர் கைய பிடிச்சு அழகா கடக்க பண்ணுகிறாரா, 1000 முழம் 1000 முழம் 1000 முழம் என்று. உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தாரு, ஆவிக்குரிய வாழ்வு என்பது வளருகிற வாழ்வு. சொல்லுங்க, என்ன வாழ்வு? அது ஒரு வளருகிற, இட்ஸ் a growing life. நான் ரட்சிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஆகிறது. நான் கர்த்தருடைய ஊழியத்தை 30 வருஷமா செய்றேன். இன்னும் நான் வளர்றேன், இன்னும் நான் வளர்றேன், இன்னும் ஜெபிக்க கற்றுக்கொள்றேன். இப்பவும் வேதத்தை வாசிச்சா சில ரகசியங்கள் புதுசா இருக்குது. அப்ப நான் நினைக்கிறேன், எவ்வளோ இருக்குதுப்பா இன்னும் கத்துக்கிறதுக்கு, எவ்வளோ இருக்குதுப்பா இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, எவ்வளோ இருக்குதுப்பா இன்னும் வளர்றதுக்கு. ஸ்பிரிச்சுவல்
spiritual life is a growing life. அதுல உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ண மாதிரி இப்போ என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. இங்கே ஆவியானவர் கையை பிடிச்சு கடக்க பண்ணுகிறாராம். இன்னொரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. John chapter 16 and verse 13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது என்ன செய்வாராம்? சத்தியத்துக்குள்ள நடத்துறாராம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சில வசனத்தை வேகமா வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 51 10வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 51:10. சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நமக்குள்ள ஒரு நிலைவரமான ஒரு ஆவி, steadfast spirit, அதை கொடுக்கிறவர் கூட யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள புது ஆவி ஸ்டேபிளா, எதை பார்த்தாலும் அசையாது, எதை பார்த்தாலும் கலங்காது இருக்கிற ஒரு ஆவி. இன்னைக்கு காலையில என்னுடைய டெய்லி போர்ஷன்ல 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை படிச்சேன். அப்போ அங்க ஒரு பெண்ணை குறிச்சு பார்க்கிறோம். அவளுக்கு தீர்க்கதரிசியாகி எலிசா வந்து ஜெபம் பண்ணி ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை திடீரென்று தலை நோவுகிறது என்று அழுகிறது. பிள்ளையின் தாய் என்ன செய்கிறாள்? புருஷனுக்கு ஆள் அனுப்பி எனக்கு ஒரு வேலைக்காரன் ஒரு கழுதையில சேனை வச்சு அனுப்புங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி பிள்ளையை எடுத்துட்டு போய் தீர்க்கதரிசியுடைய கட்டில்ல போட்டுட்டு கதவை பூட்டிட்டு வெளியே வந்து இந்த விஷயத்தெல்லாம் பேசுறான். எனக்கு இது ஒரு பயங்கர சவாலா இருந்துச்சு. எப்படி ஆண்டவரே, பிள்ளை என்ன செஞ்சு போச்சு? செத்து போச்சு. உண்மையா ஒரு பாசமுள்ள தாயா இருந்திருந்தா ஓன்னு அழுதி புலம்பி இல்ல ஓன்னு சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு பக்கத்துல வீட்டுல எல்லாம் கூப்பிட்டு என் பிள்ளை செத்துருச்சு, கடவுள் கொடுத்தாரு, ஏசையா ஏன் எடுத்தீர் அப்படின்லாம் தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா இவள் ஒரு சத்தம் வரல, வாயிலிருந்து ஒரு புலம்பல் வரல, ஒரு அழுக வரல, பிள்ளைய தூக்கி உள்ள கொண்டு போட்டு லாக் பண்ணா. அப்ப நான் யோசித்தேன், எது இவளை இவ்வளோ தைரியப்படுத்துச்சு? அசந்துட்டு எனக்கு அந்த வேத பகுதியை வாசிச்சு எது தைரியப்படுத்துச்சுன்னா, கடவுள் ஏற்கனவே சொன்னார் பாருங்க வார்த்தை. என்ன வார்த்தை? உனக்கு ஒரு பிள்ளை உண்டா இருக்கும் அப்படின்னாரு. கடவுள் கொடுத்தா பாதியில எடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தா இடையில எடுக்க மாட்டார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூரணப்படம் வந்தேன். இந்த தாய் என்னத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணிருப்பா தெரியுமா? ஏசையா ஜெபம் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த தாய் என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க தெரியுமா? பரலோகத்தின் தேவனே, என் பிள்ளை வளரணும், அவனுக்கு நல்ல திருமணமாகணும், நல்ல மணமகளை கொண்டு வரணும், எனக்கு நல்ல மருமகள் வரணும், எனக்கு நல்ல பேர பிள்ளைங்கள்லாம் வரணும். நான் ரொம்ப வருஷம் பிள்ளை இல்லாத இருந்துட்டேன், இப்போ எனக்கு இருக்குது ஒரே ஒரு பிள்ளை. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் எனக்கு தெரியும். என் பையனுக்கு ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணுக்கு பிள்ளைங்க பிறப்பாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணி வச்சதுனால பையன் செத்துட்ட உடனே அவளால் அதை ஏத்துக்கவே முடியல. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தாரேன். தேவ சித்தத்தின்படி காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி வைக்கும் பொழுது அதுக்கு விரோதமா நடந்தா நீங்க கலங்க மாட்டீங்க, திகைக்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவரே, நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணி வச்சுட்டேன், ஆனா இப்போ இது இப்படி நடக்கு, கலங்க மாட்டேன். என் ஜெபத்துக்கு பதில் வர்ற வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்? ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த பெண்ணுக்குள்ள இருந்த உறுதி என்னை ஆச்சரியப்பட வச்சது. ஏன்? அவள் ஆண்டவருடைய வழி நடத்துதலையும் வார்த்தையில உள்ள வல்லமையை பெற்றுக்கொண்டாள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நிலைவரமான ஆவி. நம்ம ஆவி எப்படி இருக்குது? நாணல் மாதிரி. தேசத்துல ஒரு செய்தி கேட்டா ஐயோ என்ன பண்ணுவோம்? ஒன்னும் நடக்காது. 500 ரூபாய் செல்லாதுன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி அப்பதான் தூங்கி எந்திரிச்சேன். ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்து டயர்டா இருந்துச்சு. கொஞ்சம் படுத்து எழும்போது என் பையன் சொன்னா, அம்மா 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம் செல்லாது. ஸ்தோத்திரண்டா, கர்த்தர் நம்மளை நடத்துவார்னு சொன்னேன். உலகத்துல எது செல்லாது போனா எனக்கு ஒரு பரலோகத்தின் தேவன் இருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் நடத்துறார். ஹல்லேலூயா. ஸ்ட்ராங்கா இருக்கணும். நிலைவரமான ஆவி, இந்த ஹோலி ஸ்பிரிட் தான் இதெல்லாம் தராராம். சங்கீதக்காரன் சொல்லுவது போல இன்னும் பல வசனங்கள் இருக்குது. உங்களை வளர்க்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்றாரு? ரோமர் 8:6 வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார்?
நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் பொழுது சில வேளைகள்ல பலவீனப்படுவீங்க. பெண்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி உற்சாகமா ஜெபம் பண்ணுவாங்க. திருமணம் ஆன பிறகு என்ன வந்துருது? பொறுப்பு வந்துருது. கணவன், பிள்ளைகள், அப்புறம் மாமியார், மாமனார் எல்லாரையும் கவனிக்கணும். ஜாயிண்ட் ஃபேமிலியில வேலை செய்யணும். பிள்ளை பிறந்த பிறகு பிள்ளைய கவனிக்கணும். அப்போ ராத்திரி பகல் தூக்கம் இருக்காது, ஜெபம் பண்ண முடியாது. இப்படி எல்லாம் பலவீனமான நேரங்கள் உங்களுக்கு வரும். அப்பெல்லாம் யார் உதவி செய்வா உங்களுக்கு? பலவீன நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்வார், உங்களை ஜெபிக்க வைப்பார். அன்றையும் நம்முடைய பலவீனங்களில் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஏற்ற வேளையிலே வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் என்ன செய்கிறாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல வரும் பொழுது உள்ளுக்குள்ள கிறிஸ்துவை பிறப்பிக்கிறார்னு சொன்னேன். ரெண்டாவது, ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துறார். அவர் சத்தம் கேட்க பழகணும். வேதம் சொல்லுகிறது, சத்தியவான் எவனும் அவர் சத்தம் கேட்கிறான் என்று. நீங்க சத்தியவாட்டியா இருந்தா கர்த்தர் சத்தம் கேட்டு நடக்கணும். வாழ்க்கையில ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி, இது உங்க சித்தமா சொல்லுங்க, சொன்னாதான் செய்வேன், சொல்லலைன்னா என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். இந்த ஒரு டெசிஷனை தாய்மார்களாகி நீங்க எடுக்கணும். பையனுக்கு கல்யாணம்னா அழகான பொண்ணு, தௌரிதர பொண்ணுன்னு ஓடிடக்கூடாது. முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே வீட்டுக்கு வேண்டிய தேவ பக்தி உள்ள ஒரு பெண்ணை கொண்டு வாங்க, கொஞ்சம் அழகாவும் இருக்கட்டும் ஆண்டவரே, அதுல தப்பே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது? ஆண்டவரே காட் ஃபியரிங் கேர்ளா இருக்கணும். ஃபாரின்ல வேலை பார்க்கறான்னு எதையும் பார்க்காம ஓகே சொல்லாதீங்க. காட்ஸ் வில் உங்க மகளுக்கு, உங்க மகனுக்கு தேவ சித்தம். யங் கேர்ள்ஸ், உங்களுக்கு நான் சொல்றேன், 16 வயது உன் வாழ்க்கை துணையை தேடுற வயசு கிடையாது. 21 வயசு உன் எதிர்கால துணையை நீ தேடுற வயசு கிடையாது. அம்மா, ஒரு ஈசாக்கு என்ன பண்ணான் தெரியுமா? மாலை வேளையில தியானம் பண்ணிட்டு இருந்தானா. பொண்ணை யார் கூட்டு வந்தார்? ஊழியக்காரன் கூட்டு வரார். பக்தி உள்ள பெண்களே, உங்களுக்கு நான் சவாலா சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா உங்க வீட்டை தேடி வரும் ஆஃபர். நீ தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. சென்னை பட்டணத்துல எவ்வளவு பிள்ளைங்க பைக்கில் சுத்துறாங்க, அங்க சுத்துறாங்க, பீச்சில் சுத்துறாங்க, பார்க்கறதுக்கு மனசு வேதனையா இருக்குது. நீ அப்படி சுத்தக்கூடாது, நீ தேடி அலையக்கூடாது. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உனக்கு தேடி கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பா. ஆண்டவர், உங்க பெற்றோர் ஒருவேளை ரட்சிக்கப்படலன்னா கூட நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஆண்டவரே, எங்க பெற்றோர் உள்ளத்துல நீங்க பேசுங்க, நீங்க கிரியை செய்யுங்க. தேவன் உண்மையுள்ள ஒரு தேவனா இருக்கிறார். உங்க பலவீனங்களில் உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, உங்களை நன்மைகளினால் நிரப்புகிற ஒரு தேவனா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை உதவி செஞ்சு நம்மளை ஜெபிக்க வைக்க. ஆவியிலே அனலாயிருங்கள் அப்படின்னு வேத சொல். என்ன சொல்லுது பைபிள்? ஆவியில அனலா இருங்க. எப்படி அனலா இருக்கிறதுனா எப்படிமா? அம்மா, அனலா இருக்கிறதுனா என்னது? அனலா இருக்கிறதுனா என்னது? காஃபி சூடாகணும்னா என்ன செய்யணும்? சூடு ஏத்தணும். இல்ல இன்ஸ்டன்டா சூடாயிராது, இட் டேக்ஸ் டைம். ரைஸ் குக்கர்ல சூடா சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு டைம் செட் பண்றோம். அந்த டைம்ல அது சூடாயிருது வருது. நான் சொல்றேன், ஆவியில அனலா இருக்கணும்னா நீங்க தேவனோட நேரம் செலவழிக்காம நீங்க அனலா வாழவே முடியாது. You have to spend sufficient time with God. தேவனோட நேரம் செலவழிக்கணும், தேவனோட முழங்கால் இருக்கணும், தேவனோட ஆண்டவரே என்று அபிஷேகத்தில் நிரம்பி டைம் எடுக்காம நீங்க அனலா வாழவே முடியாது. ஒரு 10 நாள் ஜெபத்துக்கு சஃபிஷியன்ட் டைம் கொடுக்காது கொஞ்சம் வாழ்ந்து பாருங்க. 11வது நாள் உங்க ஆவியில ஒரு உற்சாகம் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆவியில வளரும்படி வளர்க்கிறார். அதுக்கு அவர் சத்தம் கேட்கணும், அதுக்கு அவர் சமூகத்துல காத்திருக்கணும். டைம், நேரம் நேரம் நேரம். சொல்லுங்க, என்ன எடுக்கணும்? யங்கர்ஸ் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க 10th படிக்கலாம், +2 படிக்கலாம், இன்ஜினியரிங் பண்ணலாம், மெடிசன் பண்ணலாம், யூனிவர்சிட்டியில படிக்கலாம், ஒருவேளை ஒர்க் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தாரேன், இந்த இள வயசுல நீ தேவனுக்குன்னு நேரம் எடுத்து அவர் சமூகத்துல உட்கார பழகுனாதான் உன் எதிர்காலத்துல கூட ஆண்டவரோடு இருக்கிற உறவு உனக்கு நெருக்கமா இருக்கும். நீ இன்னைக்கு இயேசுவை நேசிச்சாதான் உனக்கு கொண்டு வர வாழ்க்கை துணை உன்னை விட அதிகமா இயேசுவை நேசிக்கிறவரா தேவன் கொண்டு வருவார். இன்னைக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, தேவனுக்கு நேரம் இல்லை.
ஆவியானவர் நம்மை வளர்க்கிற ஒரு தேவன். ஹalleluya. ஒரே ஒரு பாடலின் ஒரு வரிகளை பாட ஆசையா இருக்குது. இந்த பாட்டு சொல்லுது, நான் உங்களுக்கு ஒரு நண்பனா மாறணும் ஆண்டவரே. ஒருவேளை பிளஸிங் டிவியில் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சிநேகிதனா நான் மாறணும், உங்களோடு கூட நான் வளரணும், உங்க கூட அதிகாலையில் எழும்பணும். வாலிப பிள்ளைங்க இந்த பாட்டை படிச்சு வச்சுட்டு டெய்லி பாடுங்க. எத்தனை 100 முறை இந்த பாடலை நான் பாடியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. இயேசுவின் மேல் இருக்கிற அன்பை எனக்கு அனலா வைக்கிற ஒரு பாட்டு இது. நண்பனாய் மாறணும், சிநேகிதனாய் உம்மோடு வாழணும். ஒரு நண்பனாய் மாறணும், சிநேகிதனாய் உம்மோடு வாழணும். உம் வார்த்தையிலே நான் வளரணும், உறவினிலே என்றும் மகிழணும். உம் வார்த்தையிலே நான் வளரணும், உறவினிலே என்றும் மகிழணும். நண்பனாய் மாறணும், சிநேகிதியாய் உம்மோடு வாழணும். உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும். உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும். சிநேகிதன் போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். ஒரு சிநேகிதி போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். ஒரு நண்பனாய் மாறணும், சிநேகிதனாய் உம்மோடு வாழணும். ஒரு நண்பனாய் மாறணும், சிநேகிதனாய் உம்மோடு வாழணும். ஹalleluya. ஆண்டவரோடு உள்ள சிநேகிதம் எப்போ வளரும் தெரியுமா? அவருக்கு டைம் கொடுக்கும் போதுதான். அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் சத்தத்தை கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை வளர்ப்பார். போய் என்று சொல்லுவார், நடத்துவார். போகாதே என்று சொல்லி தடுப்பார். ராத்திரியிலே சொப்பனத்தில் பேசுவார், பகலிலே உள்ளத்திலே பேசுவார். ஒவ்வொரு நாளும் எசேக்கியேலை கரம் பிடிச்சு நடத்தின மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நீங்க சென்சிட்டிவா இருந்தீங்கன்னா, காதை திறந்து சொல்லுங்கப்பா 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 சொல்லுங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நடத்துவார், உங்களை வளர்ப்பார். ஹalleluya. முதலாவது சொன்னேன், மரியாள் மேல் வந்து தங்கியது போல உங்கள் மேல் ஆவியானவர் தங்கும்போது உங்களுக்குள் இருந்து கிறிஸ்துவை பிறப்பிப்பார் என்று. இரண்டாவது சொன்னேன், தண்ணீர் நிறைந்த நதியோரமாய் எசேக்கியேலை நடத்தி கொண்டு சென்றது போல பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கும் பொழுது உங்களை நடத்துவார் என்று சொன்னேன். சின்ன விஷயத்துக்கும் நடத்துவார், பெரிய விஷயத்துக்கும் நடத்துவார். கலங்கி இருக்கும் போது நடத்துவார், சந்தோஷமா இருக்கும் போது நடத்துவார். உங்களை வளர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவதாக உங்க மேல இருக்கிற ஆவியானவர் என்ன செய்யறாரு அப்படின்னு இதே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை திரும்ப வாசிங்க. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் நம்மளை ஏன் அபிஷேகம் பண்ணார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? நானே சிறுமையும் எளிமையுமா இருக்கிறேன், எனக்கே இன்னும் தினம் சுவிசேஷம் சொல்லணும். சர்ச்சுக்கு வரும்போது எதுக்கு வரோம்? ஆண்டவரே இன்னைக்கு என்னோடு பேசுங்க. நல்லதுதான். ஆனா அந்த ஆண்டவரையே தெரியாத ஒரு கூட்டம் வெளியே இருக்குதே, அவங்களுக்கு யாரு பேசுவா? உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு யாரு பேசுவா? என் அன்பு சகோதரிகளே, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய பெண்ணுக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு தெரியுமா? ஆண்டவரை பத்தி தெரியாதவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ற ஒரு பொறுப்பு. காஸ்பல் சுவிசேஷங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்.
நீங்க அதை ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது என்ன எதிர்பார்த்து சொல்லணும்னா, நான் இப்ப சொல்றேன், கர்த்தர் என்ன செய்ய போறாரு, கிரியை செய்ய போறார் அப்படின்னு நினைச்சிட்டே சொல்லணும். சும்மா சொல்லிட்டு வரக்கூடாது. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடுனார், அது வேற. ஆனா விசுவாசத்தோடு நீங்க ஒருத்தருக்கு இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது ஒரு நாள் அவங்க ஆண்டவரை அறிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். எத்தனையோ கூட்டங்களுக்கு இது போல போகும்போது திடீர்னு யார்தான் ஓடி வந்து, சிஸ்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல நீங்க பேசுனீங்க, அன்னைக்கு நான் என் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். ஐயோ ஆண்டவரே, அந்த ஒரு மீட்டிங்ல ஆல்டர் கால் கொடுத்ததுனால இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களே. உங்களை தேடி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேர் வராங்க, உங்க வீட்டை சுற்றி எவ்வளவு பேர் வசிக்கிறாங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு நீங்க ஒவ்வொருவருமே சுவிசேஷம் சொல்ல முடியும், உங்களால முடியும். தாய் 83 வயதிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாங்க. 83 இயர்ஸ் வரைக்கும் பார்க்கிற அத்தனை பேருக்கும் காஸ்பல் சொல்லுவாங்க, ஒருத்தரை விட மாட்டாங்க. சில வேளையில எங்களுக்கே சங்கடமா இருக்கும். ஏதாவது பெரிய மீட்டிங்ஸ்க்கெல்லாம் கூட்டு போயிருப்போம், அங்க போய் யார்கிட்டயாவது சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அது சங்கடமா தோணுச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறேன், அவங்களுக்கு இருந்த பேஷன், அவங்களுக்குள்ள இருந்த தாகம். அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் கூட நரகத்துக்கு போக கூடாதுமா, ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. என் அன்பு தாயே, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், உங்க பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டுக்கு வர்ற ஒவ்வொரு ஆட்கள், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், நீங்க ஏறுற ஆட்டோல, நீங்க ஏறுற பஸ்ல, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, இப்படி 1 to 1 சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா முழு உலகமே 32 வருஷத்துல ரட்சிக்கப்பட்டுருமா. ஜஸ்ட் இமேஜின். எல்லாரும் ஒரு வருஷத்துல ஒருத்தரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தினா முழு உலகமே எத்தனை வருஷத்துல ரட்சிக்கப்பட்டுருமா? 32 இயர்ஸ்ல. நான் விசுவாசிக்கிறேன், சாகிறதுக்கு முன்னாடி உலகெல்லாம் ரட்சிக்கப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம பொறுப்பை செஞ்சாதான் உலகம் ரட்சிக்கப்படும். எத்தனை பேர் உங்க ஃபாதர் இன் லாவுக்கு காஸ்பல் சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க மதர் இன் லாவுக்கு காஸ்பல் சொல்லியிருக்கிறீங்க? மதர் இன் லா பார்த்தாலே டெரர் அப்படிதான் தோணுது. ஆனா அவங்க என்னைக்கு ரட்சிக்கப்படுறது? அவங்களுக்கு நீங்க அன்பு காட்டினா தானே அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்கள்ட்ட உள்ள குறையவே பார்த்துட்டு இருந்தா அவங்க எப்படி பரலோகத்துக்கு போறது? ஒரு புருஷனை பெற்று எடுத்து வளர்த்து உங்களுக்கு கிஃப்டா கொடுத்த ஒரு நபர் இல்லை, நீங்க எதுக்கு தேங்க்ஃபுல்லா இல்லைன்னா கூட உங்க ஹஸ்பண்டை பெற்றெடுத்து உங்களுக்கு கொடுத்தாங்களே, உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாங்களே, அதுக்கு தேங்க்ஃபுல்லாவாது இருந்து உங்க மாமியார், மாமனார், நாத்துனார், மைத்துனர் எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். ஏன் சொல்றேன்? என்னுடைய ஃபாதர் இல்லா பரம்பரை கிறிஸ்தவர்கள், ஆனால் தேவன் மேல வைராக்கியம் உண்டு, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் சொன்னாங்க, எனக்கு தெரியாது, உங்க மாமனார் ஆண்டவருக்குள்ள நடத்துற ஊழியத்தை உன் கையில கொடுத்துட்றேன்ட்டாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஊழியம். பேசுறதுக்கே கொஞ்சம் பயப்படுவல்ல ஃபாதர் இல்லாட்ட பேசுறது. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் கரெக்டா ஏவினார், இன்னைக்கு நீ பேசணும் அப்படின்னு. ஃபேமிலி பிரேயர்ல உட்கார்ந்து இருக்கும் போது எங்கிருந்து தான் தைரியம் வந்துச்சோ தெரியாது, தைரியமா சொல்லிட்டேன், இன்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுதான் ஆகணும்ப்பா, வழியே கிடையாதுப்பா அப்படின்னு. சிறு பிள்ளை போல பாவ மன்னிப்பின் ஜெபத்தை என் ஃபாதர் இல்லா சொன்னாங்க. நாங்க ஊழியத்துக்கு போயிருக்கிற ஒரு வாரத்துல போன் வருது, அப்பா இன்னைக்கு பேப்டிசம் எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஹல்லேலூயா! ஒரு அற்புதங்களின் தேவன். கொஞ்ச நாட்களுக்குள்ள கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்க. உங்க பொறுப்பு ரொம்ப பெருசு. என் தாயை நான் தான் கிறிஸ்துவுக்குள் நடத்தினேன். எங்க அப்பாவுக்கு ரட்சிப்பின் ஜெபத்தை சொல்லி கொடுத்து ரட்சிப்புக்குள்ள நடத்தினது நான் தான். என் உடன் பிறந்த சகோதரிகளை எல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள் நடத்துற கிருபையை கடவுள் எனக்கு கொடுத்தார். ஏன்? அது என் பொறுப்பு. யாரோ வந்து செய்வாங்க, நான் ஏன் காத்துட்டு இருக்கணும்? அந்த யாரோ ஒருவர் வர்றதுக்குள்ள இவங்க நித்திய நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா யார் உத்தரவாதி? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிதான் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணாருமா. அதுக்கு ரொம்ப ஞானம் தேவையில்லை, அதுக்கு ரொம்ப அறிவு தேவையில்லை. நீ எங்க சர்ச்சுக்கு இன்னைக்கு ஒரு நாள் வாயேன், அது சொல்றதுக்கு அறிவா வேணும். இன்னைக்கு எங்க சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் கூட்டம், நான் டிக்கெட் கூட நான் போடுறேன், நீ வாயேன் சர்ச்சுக்கு, அதை சொல்றதுக்கு தனி அறிவா வேணும், பிஹெச்டியா படிச்சிருக்கணும்? கிடையவே கிடையாது. உங்க கண்களின் பார்வை இன்னைக்கு மாற்றுங்க. ஒரு பெரிய உலகம் இருக்குது. பீச்சில் கூடுறாங்க வாலிபர்கள், எவ்வளோ பேர் திரளா கூடுனாங்க. ஐயோ, அந்த பிள்ளைங்கள் எல்லாம் யாரு ரட்சிப்புக்களை நடத்துறது? ஒவ்வொரு நாள் நியூஸ் பார்க்கும்போது என் உள்ள கொதிச்சது, இவ்வளோ பிள்ளைங்கப்பா, இந்த பிள்ளைங்களை யாருப்பா நடத்துவா? ஒன்னே ஒன்று சொல்லி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஒரு பிள்ளை கூட நீங்க விடக்கூடாது, அத்தனை வாலிப பிள்ளை நீங்க ரட்சித்து தான் ஆகணும், இந்த ஜெபம் மட்டும்தான்ப்பா எனக்கு பண்ண முடியும், நான் பண்றேன், நீங்க செய்யுங்க அப்படின்னு. பெரிய பொறுப்பு நம்ம கையில இருக்குது. அதே வசனத்தின் பின்பகுதி சொல்லுது,
சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கணும், துயரப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தணும். இதெல்லாம் உங்க கையில கடவுள் கொடுத்துருக்கிற ஊழியம். ஏய், நீ கவலைப்படாத, ஏசப்பா பாத்துக்குவார், நான் ஜோம் பண்றேன், உனக்கு வா, நம்ம 2 பேரும் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு பக்கத்து வீட்டுல உள்ளவங்களை கூப்பிட்டு ஜோம் பண்றதுக்கு நீங்க டாக்டர் படிக்கணும் கிடையாது, நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும் கிடையாது. அது உங்களுக்கு உள்ளவே கடவுள் வச்சிருக்கிற ஒரு கிருபை. அதை எடுத்து பயன்படுத்துங்க. என் மேல ஆவியானுடைய அபிஷேகம் இருக்குது. எதுக்கு தெரியுமா? உடைஞ்சு போன உள்ளங்களை, தொலைந்து போன வாழ்க்கைய இயேசுவுக்கு நேரா நடத்துறது. ஊழியத்துக்கு அழைச்சாத்தான் போவேன், ஆரோனை போல அழைக்கப்பட்டால ஒழிய, அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம் எல்லாரும் ஆரோன், எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரணும். அதுக்குத்தான் இயேசு நம்மை ரட்சித்தார். 4வதாக, இந்த ஆவியானவர் உங்க மேல ஏன் இருக்கிறாரு, என்ன நோக்கம்? அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காய் ஜெபம் செய்ய விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 44 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஏசாயா 44 3 முதல் 6 வரை. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்காலின் ஓரத்திலுள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க மேல ஏன் இருக்கு தெரியுமா? 4வதா இந்த வசனம் சொல்லுது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் அப்புறம் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல். 4வது மிக சிறந்த நோக்கம் உங்க மேல ஆவியானவர் இருக்கிறதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? உங்க பிள்ளைங்க அத்தனை பேரையும் நீங்க ஆண்டவருக்குள்ள நடத்துறதுக்கு தான் இந்த அபிஷேகம். எத்தனையோ இடங்கள்ல ஊழியத்துக்கு போறோம், சகோதரிகள்லாம் என்ன தெரியுமா புலம்புறாங்க, பையன் குடிக்கிறாமா, பையன் இன்னொரு பெண்ணு கூட சுத்துறாமா, பையன் கோயிலுக்கு வர்றதில்லம்மா, பையன் தேவனை நேசிக்கலாமா, நான் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தம்மா. நான் சொல்றேன், அவன் போகட்டும், ஆனா அவன் திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணணும். வசனம் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊத்துவேன், உன் சந்ததி மேல எதை ஊத்துவேன்? என் ஆவி. அதுக்கு ஜெபம் பண்ணுன்னு பைபிள் சொல்லல, உனக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். என்ன தாகம்? உங்க பிள்ளைங்க உங்களை மாதிரியே ஜெபம் பண்ணணுங்கிற தாகம். உங்க பிள்ளைங்க உங்களை மாதிரியே தேவனை நேசிக்கணும், உங்களை விட கடவுளுக்கு ஊழியம் செய்யணும். அது இப்போ பார்க்கும்போது நடக்காத ஒண்ணா இருக்கலாம், ஆனா நீங்க பொறுத்து இருக்கணும், காத்து இருக்கணும், அது நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். இந்த உலகம் நம்ம பிள்ளைங்களை வாரிட்டு போறதுக்கு தான் திட்டங்கள் எல்லாம் தீட்டுது. அவனுக்கு இயேசுவை நேசிக்கிறத விட போய் அங்கெங்கேயாவது சத்தம் போடுறது தான் அவனுக்கு பிடிக்குது. அப்படித்தான் உலகம் கவர்ந்துட்டு போகுது. கையிலேயே மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இதெல்லாம் கவர்ச்சியா இருக்குது. நம்ம பிள்ளைங்களை இழுத்துட்டு போகுது. நம்ம பிள்ளைங்க பாவம், அதுகளுக்கு பலன் இல்லை. உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய பலன் அதுகளுக்கு கிடையாது, அதனால பிசாசு இழுத்துட்டு போறான். ஆனா வேதம் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றத்தான் செய்வேன். எது வரைக்கும் நீங்க திறப்புல நிக்கணும் தெரியுமா? என் பிள்ளை அபிஷேகம் பெற வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க ஒருவேளை கல்யாணம் ஆகி நீங்க பேர பிள்ளைங்களை எடுத்திருந்தா கூட எனக்கு கவலை கிடையாது. உங்க அடுத்த தலைமுறை ஆண்டவருக்குள் நடத்தப்பட்டே ஆகணும். ஹல்லேலூயா. என் குடும்பத்துல ஒரு பிள்ளை கூட ரட்சிப்புக்கு விலகி வாழவே கூடாது. என் கூட பிறந்தவங்களுடைய குடும்பத்துல ஒரு பிள்ளை கூட ரட்சிப்புக்கு தூரமா இருக்க கூடாது. ஒரு ஆவிக்குரிய தாய் இப்படி ஜெபம் பண்ணும்போது ரிசல்ட்டையும் அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. வாசிங்க 5வது வசனம். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். நான் கர்த்தருடையவன் என்பான். ஜெபத்துக்கு பலன். இன்னைக்கு அவன் கர்த்தருடையவனா இல்ல. எத்தனை பேருடைய பிள்ளைங்க மாறணும் ஜெபிக்கிறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். என் பிள்ளை மாறணும் ஜெபி, மற்றவங்களாம் ஜெபிக்கலையா? எல்லாம் உங்க பிள்ளைங்க மாறிட்டாங்களா? நல்லா கை வைத்துங்க. இப்ப இருக்கிறத விட என் பிள்ளை இன்னும் மாறணும். இதான் ஒரு தாய்க்கு ஜெபம். இது போதாதுப்பா, இன்னும் மாறணும். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான். ஒருத்தன் என்ன செய்வான்? தன் பேரைய மாத்திடுவான். அம்மா இந்த பேர்லாம் எனக்கு நல்லா இல்ல,
நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன், எனக்கு ஜேக்கப்னு பேர் வைங்க அப்படின்ட்டு ஒருத்தன் அவனே தன் பேரை மாத்திக்குவானா? என்ன ஒரு மாற்றம் பாருங்க. ஐ லவ் திஸ் verse. இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன். உங்க பிள்ளைங்களுக்குள்ள இப்படி மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். ஹalleluya. பிள்ளைங்களுக்குள்ள மட்டும் இல்ல, புருஷனுக்குள்ளேயும் கொண்டு வருவார், உடன் பிறந்தவங்களுக்குள்ள கொண்டு வருவார். வாசிங்கமா அந்த வசனத்தின் பின்பகுதியை. ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து எப்படி போடுவானா? கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போடுவான். சச்சினுடைய ஃபேன் கையெழுத்து போட்டவன் எல்லாம் எப்படி மாத்த போறாரு? நான் கர்த்தருடையவன். யாருக்கெல்லாமோ ஃபேனா இருக்கிறாங்க, அதெல்லாம் மாறி நம்ம பிள்ளைங்க, நம்ம சந்ததி நான் கர்த்தருடையவன் அப்படின்னு சீல் போட்டு வைப்பானா? அப்படி மாற்றுகிற ஒரு தேவன் தான் நீங்களும் நானும் சேவிக்கிற ஒரு தேவன். அந்த தேவன் சொல்றாரு, உன் சந்ததியை நான் இப்படி மாற்றுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பெண் பிள்ளைகளுக்காக இப்படி ஜெபம் பண்ணுங்க, உங்க ஆண் பிள்ளைகளுக்காக இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, என் பிள்ளை தன் கர்த்தருடையவன் கையெழுத்து போடணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நாளை கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்க மேல இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அப்படியே உங்க பிள்ளைகளுக்குள்ள போயிடுவாராம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியனை அபிஷேகம் பண்ணுவாங்களாம். என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க? அது ரொம்ப பெரிய ஒரு காரியம். அந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது அவன் சிரசுல எண்ணெயை ஊற்றும் பொழுது அது வேதத்துல ஒரு வசனம் சொல்ல, ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடிகளின் வழியா அங்கீலெல்லாம் வழிஞ்சோடுமா. அப்ப அந்த ஆசாரியன் நடக்கிற நடையெல்லாம் எண்ணெயா இருக்குமா. பாருங்க, உங்க மேல அபிஷேகம் ஓவர்ஃப்ளோயிங்கா இருந்தா நீங்க வீட்டுல நடக்கிற நடையெல்லாம் அபிஷேக நடையா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டே உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் சாப்பாட்டுல கூட என்ன இருக்கணும் ஆண்டவரே? அபிஷேகம். துணியை தோச்சு போடுறீங்க பாருங்க, காய போடும் போதே ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, என் பிள்ளை இதை போடுற ஒவ்வொரு நாளும் என் மகளுக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்த வைராக்கியம் இருக்கணும். இப்படித்தான் நீங்க ஆவிக்குரிய தாயா மாறணும். வாலிப பிள்ளைங்களை உலகத்துக்குள்ள போகும்போது, நான் போறேன்ப்பா, யார் என்ன பார்த்தாலும் நான் சட்டை பண்ண மாட்டேன், அதெல்லாம் என்ன அசைக்காது, நீங்க எனக்கு கொடுத்த வாழ்க்கை வர்ற வரைக்கும் நான் வைராக்கியமா இருப்பேன், நான் நெருப்பா இருப்பேன், நான் அனலா இருப்பேன். இதுதான் அனாயிட்டிங். உங்க ஜெபம் அப்படி இருக்கும்போது உங்க பிள்ளைங்கள் எல்லாம் தேவன் அப்படி மாற்றுவார். வேதத்துல ஒரு அழகான ஒரு குடும்பம், புருஷன்மாரை பத்தி அந்த குடும்பத்துல ரொம்ப சொல்லப்படல. 2 பேர், ஒரு அம்மா, ஒரு மகள், ஒரு பையனை எப்படி வளர்த்தாங்க அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குது. பவுல் அதை அழகா எழுதுறாரு. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் இருந்தது, அது இப்பொழுது உனக்குள்ளும் இருக்கிறது என்று நான் அறிந்திரு. என்ன பெரிய சாதிச்சாங்க பாருங்க அந்த பாட்டி அம்மாவும். அவங்க போய் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் பேசல, அவங்க எங்கேயாவது பேசினாங்கன்னு பைபிள் சொல்லுதா? ஒண்ணே செஞ்சாங்க, பெற்றது ஒரு பிள்ளை. அந்த ஒரு பிள்ளைய தேவனுக்குள்ள எப்படி வளர்த்துட்டாங்க? வைராக்கியமா. பவுல் எழுதுகிறாரு, நான் உன்னை நினைக்கும் பொழுது உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. ஐயோ, வாலிப பிள்ளைங்க கண்ணீரோடு தேவனை சேவிக்கிறத பார்க்க ஆசையா இருக்கு. இந்த மாற்றங்கள்லாம் எப்போ வரும்? நம்ம பிள்ளைங்க எப்ப கதவை அடைச்சிட்டு உள்ள கத்தி கத்தி ஜெபம் பண்ணுவாங்க? நம்ம பிள்ளைங்க எப்படி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, எனக்கு இன்னைக்கு சாப்பாடே வேணாமா, நான் ஃபாஸ்ட் பண்ண போறேன், எப்ப சொல்லுவாங்க? இந்த மாற்றம் எப்ப வரும்? இந்த மாற்றத்தை கொடுத்ததுக்கு தான் உங்க மேல அபிஷேகம் இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். இது வரைக்கும் அதுக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்கல, நீங்க இன்னையிலிருந்து வேல்யூ கொடுங்க. ஹோலி ஸ்பிரிட், நீங்க என் மேல இருக்கிறீங்க, எனக்குள்ள கிறிஸ்துவை நீங்க உருவாக்கணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்கணும், நான் சிறுமைப்பட்டவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். சும்மா போய் ஜெபம் பண்ணாலே அற்புதம் நடக்கும். நம்புறீங்களா? எத்தனையோ எளிய பெண்கள் சாதாரணமா போய் ஜெபம் பண்ணி அசாதாரணமான ஆத்துமாக்கள்லாம் சபைக்கு கொண்டு வரதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். உங்களால முடியும். இந்த வருஷம் உங்களுக்கு ஆத்தும ஆதாயத்தின் ஆண்டு. ஹல்லேலூயா. சர்ச்சில் நிறைய காலி இடம் இருக்குதுமா, நீங்க ஃபில் பண்ணணும். சபையில ஒரு ஆராதனை நடக்க கூடாது, 2, 3, 4, சாயங்காலம் 1, 5, ராத்திரி 1, 6, இப்படியெல்லாம் தேவன் செய்யணும். நம்ம உழைச்சாதான் தேவன் இதை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்க எல்லாரையும் நிரப்ப போகிறார். I just want to pray for you. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். உங்களில் யாராவது இதுவரைக்கும் நான் அபிஷேகம் பெறலன்னு சொன்னீங்கன்னா சத்தமிடாம அப்படி முன்னாடி வந்து முழங்கால் போடுங்க.
உங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபம் பண்ண போகிறேன். மற்ற சகோதரிகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங்கை ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க. இந்த கூட்டம் முடிஞ்சு நீங்கள் போகும்போது ஒன்றை சொல்லிட்டே போகணும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், என் மேலே இருக்கிறார். நான் சாதாரணமானவள் அல்ல, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். இப்படி சொல்லிக்கிட்டே போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், குடும்பத்தில் மாற்றம், ஊழியத்தில் மாற்றம், பிள்ளைங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஆண்டவர் தருவார். தயவு செய்து கலைஞ்சு வெளியே போகாதீங்க. ரொம்ப முக்கியமான நேரம். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. சி நேச்சர் ஹோலி ஸ்பிரிட்டை பெறலன்னு சொல்கிறவங்க நீங்கள் முன்னாடி வாங்க. மற்றவங்க எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் இருக்கிற இடங்களை எழும்பி நிறுங்க. எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். சாதாரண வாழ்க்கையை அசாதாரணமான வாழ்க்கையாய் மாற்றுகிற ஒரு ஆவியானவர். அவர் எனக்குள் கிறிஸ்துவை பிறப்பிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். God wants to change your nature. God wants to change your heart, your attitude and everything. உள்ளான மாற்றம். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள் உள்ளான மாற்றம் வரணும். ஆண்டவரே உள்ளான மாற்றம் எனக்கு வேணும். ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள மாற்றம் வரணும். ஆண்டவரே வாயை திறந்து எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு உள்ளான மாற்றம் வேணும். ஆண்டவரே எனக்கு உள்ளான மாற்றம் வேணும். என் இருதயம் மாறணும். ஆண்டவரே என் சிந்தை மாறணும். எனக்குள் ஆண்டவரே கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிப்படணும். ஆண்டவரே என்னை மாற்றுங்க. ஆண்டவரே என்னை மாற்றுங்க. ஆண்டவரே என்னை மாற்றுங்க. ஆண்டவரே சொல்லுங்க. ரெண்டாவதாக, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு ஒப்பு கொடுங்க. சுயமா நடந்தது போதும், மனம் போன போக்கில் நடந்தது போதும். இனிமே ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவரு மௌனமா இருக்கக்கூடாது, ஒருவரு சும்மா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நடத்துங்க. இது நாள் வரைக்கும் நான் சுயமா நடந்த ஆண்டவரே, என் இஷ்டப்படி நடந்த ஆண்டவரே, வசனத்தின்படி நடக்கல ஆண்டவரே, ஆவியாருடைய சத்தத்தை கேட்டு நடக்கல ஆண்டவரே, என்னை வளர்த்து விடுங்கப்பா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, என்னை வளர்த்துங்க. ஓடும் நதியோரத்துல உள்ள ஆண்டவரே விருட்சம் போல நான் வளரணும் ஆண்டவரே. அந்த விருட்சங்கள் மாதம் தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியின் வாழ்வுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல வந்து தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையை உலகத்தில் உள்ள மக்களுக்கு கொடுக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணீங்க ஆண்டவரே. என்னை இன்னைக்கு நிரப்புங்க ஆண்டவரே. இந்த வருஷம் நமக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நான் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும் ஆண்டவரே. எனக்கு ஞானம் தாங்க, எனக்கு விவேகம் தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல உங்க சந்ததியின் மேல தேவன் தம் ஆவியை ஊற்ற விரும்புகிறார். என் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சொன்னார். நம்முடைய பிள்ளைகளை நாம் இழந்து போக கூடாது. நம்முடைய பிள்ளைகளை உலகத்துக்கு நாம் விற்று போட்டு விடக்கூடாது. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மகன் ஒரு தீமோத்தேயுவை போல வளரணும் ஆண்டவரே. என் மகள் ஒரு தெபோராளை போல எழும்பணும் ஆண்டவரே. எஸ்தரை போல எங்க பிள்ளைங்கள்லாம் ஜெபிக்கிற பிள்ளைங்களாய் மாறணும் ஆண்டவரே. ஆண்டவரே என் மேல இருக்கிற அபிஷேகம் என் சந்ததிக்குள்ள போகணும். உங்க 2வது தலைமுறை, 3வது தலைமுறை, 4வது தலைமுறை எல்லாம் அபிஷேகம் பெற்ற தலைமுறையாய் மாறணும். வாயை திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே வாங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம், உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். இந்த மத்தியான வேளையில உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரும் மேல வந்து தங்கி இருப்பீராக, தங்கி இருப்பீராக. உன்னதமான தேவனுடைய ஆவியானவர் உலகை மாற்றியவர், ஆழத்தில் இருந்த இருளை மாற்றியவர், ஒழுங்கின்மைய வெறுமையமாய் இருந்த வாழ்க்கையை மாற்றியவர். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு தனி நபரை மாற்றுங்க. உங்க அபிஷேகம் மாற்றங்களை கொண்டு வருமே. இன்றைக்கு அந்த மாற்றங்கள் வருவதாக, வருவதாக. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகாலப சந்தரபலபா. ஒவ்வொருவர் மேலும் புது வல்லமை இறங்குவதாக. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். Holy Spirit, we
வெல்கம் யூ. உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே. ஒருவரை கூட சும்மா விடக்கூடாது. எல்லாரும் மேல வந்து இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்க ஆவியானவரே. ஹalleluya. உன் வாயை விரிவாய் தீர, உன் வாயை விரிவாய் தீர, உன் வாயை விரிவாய் தீர. நான் அதை நிரப்புவேன், நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னாரே. இன்றைக்கு இறங்கி வாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் ஒரு புதிய வல்லமை இறங்குவதாக. நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் வல்லமையினால நிரப்புங்க. Receive, receive his mighty anointing. Receive, receive his mighty anointing. Hallelujah, hallelujah. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வழியட்டும், ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வழியட்டும். உதடுகள் புதிய பாஷைகளை ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக. ஓ ஹalleluya. வல்லமை வரங்களோடு இந்த சபையை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. தீர்க்க தரிசன வரங்களை கொடுங்க, சுகமளிக்கிற வரங்களை கொடுங்க, பிசாசுகளை துரத்துகிற வரங்களை கொடுங்க. வீட்டில் இருக்கிற ஸ்திரீகள் கொள்ளை பொருளை பங்கிடுவார்களாக. Hallelujah. Thank you Jesus. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவர். எல்லாரும் சொல்லலாமா? அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. Holy Spirit, ஒவ்வொருவரையும் ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன். மூக்கவாளிகள் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூக்கவாளிகள் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை பெற்றுக்கொள் மகளே. உன் வாயை விரிவாய் திற. தேவ ஆவியானவருடைய நிரப்புகிற ஒரு நேரம், தேவ ஆவியானவருடைய நிரப்புகிற ஒரு நேரம். ஓ ரிக்கலவ ஷபலவலவலவா, ஓ ரவல ஷந்தரவகவோ ஷக்கலவலா. என்னை விசுவாசிக்கிற உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புரண்டு ஓடும் என்று சொன்னாரே. அந்த நதி இன்றைக்கு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிறது. ரிபல ஷகலவரவரவோ, ஓகலவ ஷபரவா, ரிகலவ ஷஹரதலகதலவோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஷபரவகதோர ஷந்தரவரவோ. கர்த்தர் உன்னை புதிய வல்லமையால் இடைகட்டி இருக்கிறார். உனக்குள் இருந்து இனிமேல் கிறிஸ்து வெளிப்படுவார். உனக்குள் இருந்து ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வெளிப்படுவார். இந்த ஆண்டு உன் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வளர்ச்சியின் ஆண்டு. கர்த்தர் உன்னை வளர்த்து விடுவார். அவர் நாம மகிமைக்காக உன் ஜெப வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வருஷத்துல பார்ப்பாய் மகளே. உனக்குள் இருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அநேகரை விடுதலை செய்ய போகுது. எல்லாரும் உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. வாயை
திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே தாகமுள்ள என் மேல உங்க ஆவிய ஊற்றுங்க, என் சந்ததியின் மேல உங்க ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க, என் சந்ததி பக்தி உள்ள சந்ததியாய் வளரட்டும், என் பிள்ளைங்க கர்த்தருடையவர்கள் என்று கையெழுத்து போடட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நாட்களை தாங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நம்ம தலைமுறையை மாற்றுகிற ஒரு அபிஷேகம், நம்ம அடுத்த தலைமுறையை மாற்றுகிற ஒரு அபிஷேகம் எல்லாரும் மேல இறங்குகிறதுக்காய் நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு நீங்க வரும் பொழுது என்ன தேவைகளோடு கூட வந்தீங்க? உங்க வலதுகரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க. ஒரு ஜெபத்தை கேட்கிற தேவன் இங்க இருக்கிறார். உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் கரிசனையால் நடத்துகிற தேவன் அல்ல, உங்க குடும்ப வாழ்க்கையிலும் உங்க பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. ஒரு நிமிஷம் உங்க ஜெபத்தை கத்துட்ட வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவையை சந்திங்க, என் சரீரத்துல சுகம் தாங்க, என் கணவருக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க, என் குடும்பத்தின் கடன் அடையட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாங்க ஆண்டவரே, என் மகளுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தாங்க. எது உங்க தேவை? இன்னைக்கு ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திச்சு உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்ப போகிறார். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இங்க இருந்து நீங்க திரும்ப போகும் பொழுது சந்தோஷமாய் உங்களை அனுப்ப போகிறார். உங்க பிள்ளைங்களுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கடைசியா இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு தான் முதல் முறையா நான் வந்தேன். இந்த இயேசு என் உள்ளத்துல வரணும் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? மற்ற எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது உங்க வலதுகரத்தை உயர்த்துங்களேன். இந்த இயேசு என் உள்ளத்துல வரணும். அம்மா நீங்க முன்னாடி வரீங்களா? உங்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ண விரும்புறேன். நீங்க பின்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இன்னைக்கு தான் நான் முதல் முறையா வந்திருக்கிறேன். முட்டி போடுங்க. ஏசப்பா எனக்கு வேணும். இந்த கூட்டத்தின் நோக்கமே இவங்களை ஆசீர்வதிக்கிறதா. பின்னாடி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் உள்ளத்துல ஆண்டவர் இயேசு வரணும். முதல் முறையா, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க அல்ல, முதல் முறையா நான் கூப்பிட விரும்ப. மற்ற எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். வேற யாராவது உண்டா? உங்களுக்கு நான் நேரம் கொடுக்க விரும்புகிறேன். ப்ளீஸ் வாங்க. வேற யாராவது இருக்கிறீங்களா? இந்த இயேசுப்பா எனக்கு வேணும், என் வாழ்க்கையை மாற்றணும், நான் கஷ்டத்தோட வந்தேன், நான் இயேசுப்பா பத்தி ரொம்ப தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இருந்தா வாங்க. குட்டி போட முடியலன்னா நின்று கொள்ளுங்க. உங்களை பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அம்மா, உங்களுக்காக ஆண்டவர் இயேசு ரத்தம் சிந்தினார், அவர் உயிரையே கொடுத்தார். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க திரும்ப போகும்போது இந்த ஆண்டவரை உள்ளத்துல ஏற்றுக்கிட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். ஒரு சின்ன ஜெபத்தை நான் சொல்லித்தரேன். அதை நீங்க சொன்னீங்கன்னா ஏசப்பா உள்ளத்துல வருவாரு. நீங்க போகும்போது அவரோட கூட போவீங்க. கண்களை மூடிக்கொள்றீங்களா? அன்புள்ள ஏசப்பா, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னிக்க உலகத்துல வந்தீங்கிறத நான் நம்புறேன் ஏசப்பா. ஏசையா, என் பாவத்தை மன்னிச்சு என்னை உங்க மகளா ஏத்துக்கோங்க. என் கண்ணீரெல்லாம் மாற்றுங்கப்பா, என் பிரச்சனையெல்லாம் தீருங்கப்பா. இயேசுவே, நீரே என் ஆண்டவர், என் ரட்சகர் என்று என் உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறேன். என்னை ரட்சித்ததற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து என்னை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. மீட்பரும் ரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விசேஷமான ஒரு நாள். ஏசப்பா உங்க உள்ளத்துல வந்திருக்கிறார். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நீங்க தனியா போல, ஆண்டவரோடு போறீங்க. உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பா ஆண்டவர் விடுதலை தருவார்.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளின் காலையில் இருந்து இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டு உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் நீ கொடுத்த தைரியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இவர்கள் திரும்ப போகும் பொழுது உம்மோடு கடந்து செல்ல போகிறார்கள். உம்முடைய அபிஷேகம் இந்த வருஷமெல்லாம் இவருடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அதற்காய் உமக்கு நன்றி. குடும்பங்களில் ரட்சிப்பு, குடும்பங்களில் ஆசீர்வாதம், சரீரத்தில் சுகம் ஆண்டவரே, நன்மைகள் எல்லாவற்றையும் கிருபையாய் இவர்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். விசேஷமாய் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் என் வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்காய் நான் ஜெபம் செய்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றங்களை கொடுப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வீடுகளுக்குள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ஜனத்தை ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்புங்கப்பா. மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. கான்டாக்ட் நம்பர் 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission, account number 7470453996, Indian Bank, Chennai 10, IFS code IDIB 000K071. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.